ரொம்ப வலி இருக்கும், கையை விரல் நகர்த்தவே முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லெமன் எல்லாம் வைப்பாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. நகை சுத்திங்கிற பிரச்சனை வரும்போது கண்டிப்பா பஸ் எனி இடத்துல இருக்கும்போது அதை வெளியே விடுறது தான் நல்லது. உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கண்டிப்பா சார்ந்து போங்க, அவங்க அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுப்பாங்க உங்களுக்கு. இது தவிர அந்த நகை சுத்தி எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேபிச்சுவலா அந்த பாத்திரம் தேய்க்கணும், வேற வழியே இல்லை எனக்கு, இது கண்டிப்பா பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கும்பொழுது அந்த ஃபுட் சர்வ் பண்றவங்க பிளாஸ்டிக் கிளவுஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் கிளவுஸை மாட்டிக்கோங்க, உங்க பாத்திரம் தேய்க்கிற இடத்துக்கு மேலேயே வச்சிருங்க. நீங்க பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோப் கான்டாக்ட், டிட்டர்ஜென்ட் கான்டாக்ட், தண்ணியில கை வைக்கிறது அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கும் மேல முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிளவுஸை மாட்டிட்டாவது உங்க வேலையை பண்ண பழகிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் புளி கரைக்கிறது. அந்த புளிக்குள்ளே கரைச்சி உங்களுக்கு ரசத்துக்கு புளி கரைக்கிறாங்கன்னா அது அவ்வளோ ஒரு அசிடிக் மீடியம், இமீடியட்டாக இரிட்டேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே அந்த கிளவுஸ் போட்டுட்டு உங்கள் காய்கறி வெட்டுறதையோ இங்கே புளி கரைக்கிறதையோ பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் டிப் உங்களுக்கு.